ரெஸ்லிங் பார்க்குறவங்க எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் தமிழில் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மந்தோட பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நெட்வொர்க்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்து சரண்டர் ஆக போகுது. ஜான்வரிலேருந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் சரண்டர் ஆக போகுது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ WWE டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டீலிங்கை தான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனாக போட்டிருக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ மண்டே நைட்ரா வந்து 3 hour ஷோ. இந்த 3 hour ஷோ வந்து வேண்டாம், நாங்கள் வந்து ஒன்லி 2 hours தான் டெலிகாஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டானுங்க. இப்போ நீங்கள் 3 hours நடத்தியும் 1 hour நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறானுங்க. இப்போ மண்டே நைட்ராவில் 3 hoursலேருந்து 2 hours போகிறதுனால இப்போ அந்த 1 hour அப்படிங்கிறது இடிக்குது. இந்த 1 hour என்ன தெரியுமா பிரச்சனை? நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு ஷோ டைமிங் கிடைக்காது. இப்போ 3 hours இருக்கிறதுனால நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து சண்டை போடுற டைமிங் கிடைக்குது, கொஞ்சம் ஷோவை லென்த்தாக கொண்டு போகிறானுங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போது 3 hoursலேருந்து 2 hours அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் மாறும், நிறைய செக்மெண்ட் நடக்காமல் போகும். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ராவை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வியூவர்ஷிப்பும் நல்ல ஆடியன்ஸுடைய கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பார்த்தீங்கன்னா 3 hours ஆகும், மண்டே நைட்ராவை பார்த்தீங்கன்னா 2 hours ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா கரெக்டாக தான் இருக்குது. யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து 3 hours தான் டெலிகாஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ நெட்வொர்க் கிட்ட தான் ஸ்மாக்டவுன் போகுது. அப்போ அவனுங்க 3 hours டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு மண்டே நைட்ராவை பார்த்தீங்கன்னா மண்டே வந்து 2 hours டெலிகாஸ்ட் பண்ணால் நல்லா தானே இருக்கும். ஆனால் இதில் என்ன தெரியுமா குழப்பான விஷயம்? ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடத்தாமல் செவ்வாய்க்கிழமை நடத்தணும்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ நெட்வொர்க் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மண்டே நைட்ரா அப்படிங்கிறத சண்டே நைட்ராக ஆக்கலாம்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டு இருக்கானுங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா அந்தந்த கிழமை நடக்க போகிற ஷோவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 நிறுவனமும் சொல்லிட்டு இருக்கானுங்க. கடைசியில் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியில் மண்டே நைட்ராவே 2 hours ஆகிட்டாங்க. இது மட்டும் தான் அஃபிஷியல் நியூஸு.